வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தினமும் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன், லேப்டாப், ஏடிஎம், ஸ்மார்ட் டிவி, யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள் மேப் போன்ற அன்றாட பயன்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இந்த சாதனங்கள் மனிதர்களைப் போல சிந்தித்து வேலை செய்வதில்லை. அவை ஒவ்வொன்றும் ப்ரோக்ராமிங்கை கொண்டு செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ப்ரோக்ராமிங் என்ற முறையின் மூலம் கொடுக்கப்படும் கட்டளைகளை மட்டுமே பின்பற்றுகின்றன. அதாவது ஒரு கணினி அல்லது மொபைல் எந்த வேலை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே ஒரு மனிதர் எழுதி கொடுக்க வேண்டும். அந்த கட்டளைகளை எழுதும் செயல்முறையே ப்ரோக்ராமிங் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஏடிஎம் மிஷின் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்கூட்டியே சி போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி அதற்கு கட்டளைகளை நாம் முறையாக எழுதி கொடுத்தால் மாத்திரமே இந்த ஏடிஎம் மிஷின் சரிவர வேலை செய்யும். உங்கள் யூடியூப் உங்களுக்கு படத்தை காட்டும். எனவே நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்துணை அப்ளிகேஷன் அழைக்கக்கூடிய ஆப், நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி என்று சொல்லக்கூடிய இவை அனைத்துமே ப்ரோக்ராமிங்கை கொண்டுதான் செயல்படுகிறது. இதில் பெரும்பாலானவை சி ப்ரோக்ராமிங்கை கொண்டு செயல்படக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடத்தில் நாம் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சி லாங்குவேஜ் என்பது உலகின் மிகவும் முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் ஒன்றாகும். இன்று பயன்பாட்டில் உள்ள C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற பல மொழிகளின் அடிப்படை சியிலிருந்தே வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சியை நன்றாக கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய வகுப்பில் ப்ரோக்ராமிங் என்றால் என்ன, ப்ரோக்ராமிங் ஏன் தேவைப்படுகிறது, கம்ப்யூட்டர் எப்படி மனிதர்களின் கட்டளைகளை எப்படி புரிந்து கொள்கிறது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் எப்படி உருவாகின, இறுதியாக சி லாங்குவேஜ் என்றால் என்ன என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் மிகவும் அடிப்படையான ஒரு கேள்வியை பார்ப்போம். ப்ரோக்ராமிங் என்றால் என்ன? ப்ரோக்ராமிங் என்பது ஒரு கணினி என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மனிதர்கள் சி லாங்குவேஜ் போன்ற லாங்குவேஜை கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டளைகளை கொடுத்து அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்வதே ப்ரோக்ராமிங் ஆகும். உதாரணத்திற்கு, ஒரு ஆசிரியர் வகுப்பில் மாணவர்களிடம் எல்லாரும் புத்தகத்தை எடுங்க, நோட் புத்தகத்தை ஓப்பன் பண்ணுங்க, இப்போ அதில் ரைட் ஹேண்ட் சைடில் தேதி எழுதுங்க, கொஸ்டின் நம்பர் போடுங்க, கேள்வியெல்லாம் எழுதிக்கோங்க, இப்போ பதில் எழுதுங்க, இப்படி என்று ஒரு நோட்டை திறந்து ஒரு தேர்வு எழுதுவதற்கு ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கேற்றபடி மாணவர்கள் நோட்டு புத்தகத்தை எடுத்து திறந்து அந்த கட்டளைக்கு ஏற்ப செய்கிறார்கள். அதே போல்தான் கம்ப்யூட்டருக்கும் நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறன் கிடையாது. அது தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்காது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யும். இந்த கட்டளைகளின் தொகுப்பே ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகிறது. இதே போலதான் யூடியூப்ல நீங்க வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவை நீங்க தெரியும் அதை எடுத்து அந்த வீடியோவில் எப்படி சவுண்ட் வரணும், எப்படி வீடியோ வரணும், எப்படி ஒரு விஷயமும் வர வேண்டும் என்று முன்பே கட்டளை கொடுக்கப்பட்டு எல்லாம் சரிவர உள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே அது இயங்குது, நீங்கள் படங்களை பார்க்க முடியுது. இதே போல் தான் நீங்கள் கேம் விளையாடுறதாகட்டும், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கக்கூடிய செயல்களாகட்டும், இவை அனைத்திற்கும் பின்பாக ப்ரோக்ராமிங் உள்ளது. உலகம் முழுவதையுமே ஸ்மார்ட்டாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரு மொழி என்ன அப்படின்னா 0 மற்றும் 1. இந்த 0, 1 மாத்திரம் வைத்து அன்னைக்கு இருந்த சயின்டிஸ்ட் இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை ப்ரோக்ராமர்ஸ் அழைக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் அந்த கம்ப்யூட்டரோட பேசியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒன்று தான். 0 என்றால் நோ கரண்ட், 1 என்றால் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது என்று அர்த்தம். இந்த 2 வைத்து தான் கம்ப்யூட்டர் முழுமையாக நாம் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது. இதுதான் நம்ம பைனரி லாங்குவேஜ் என்று அழைக்கிறோம். உதாரணமாக 2 நம்பரை நாம் கூட்டணும்னு வச்சுக்கோம். 1 + 1 என்ற 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா இந்த 0, 1 வச்சு எழுதுறதே நமக்கு மிகப்பெரிய கஷ்டம்.
நம்மளால் எழுத அது முடியாது. ஏன்னா பைனரி லாங்குவேஜ் 2 தான். ஆனால் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக அந்த 0-1 நீங்கள் எழுதக்கூடிய எந்த ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக வேகமாக புரிஞ்சுக்கும். ஆனால் நமக்கு அது புரியாது. 0-1 என்கிறது மெஷின் லெவல் லாங்குவேஜ், மெஷினுக்கு மட்டும் புரியக்கூடிய லாங்குவேஜ், அதை பைனரின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வந்தது தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 0-1க்கு பதிலாக ஈஸியாக மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட், சப்ட்ராக்ட், மூவ், மல்டிப்ளை அப்படின்ற ஒரு சுருக்க லாங்குவேஜ், அதை நிமானிக்ஸ் என்று சொல்லுவோம். இது அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தான் புரியும், மனிதர்களுக்கு தான் புரியும். ஆனால் இது மெஷினுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆடுங்கிறத திரும்ப நம்ம 0-1 மாற்றினா தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். இது மாதிரி செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் அசம்பிளர் என்று பெயர். இந்த ஆடை 0-1 மாற்றணும். இப்படி மாற்றி நாம் என்ன பண்ணோம், கம்ப்யூட்டரோட பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு பேர் அசம்பிளி லாங்குவேஜ்னு சொன்னோம். இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கடினமான ஒன்று தான். மிகவும் பரிச்சயமானவர்கள் தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் இதை எழுதுனாங்க. இதுதான் 2வது வளர்ச்சி. 0-1 இருந்தது, குட்டி குட்டி வார்த்தைகளாக மாறினது. இதுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சியை தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோம். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் என்றால் என்னன்னா, இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கு. 0-1 இல்லை, ஆட் சப்புங்கிற மாதிரி இல்லை. 1+1 இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ இஸ் பிக். அதாவது இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே ஒரு லாங்குவேஜ் வளர்ந்துருச்சு. அதுக்கு பேர் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். 2 நம்பரை கூட்டுறதுக்கு கெட் ஃபர்ஸ்ட் நம்பர், கெட் செகண்ட் நம்பர், நவ் ஆட், நவ் see the result. இப்போ அது மனிதர்களுக்கு புரியும்படி ஆயிடுச்சு. நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடிய லெவல்லையே வந்ததுனால தான் இதை ஹை லெவல் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோம். அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ஒரு உதாரணம் தான் சி லாங்குவேஜ், C++, ஜாவா, பைத்தான், இது போன்ற எல்லா மொழிகளும் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. நமக்கு புரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லோ லெவல், அதாவது மெஷின் லாங்குவேஜை மாற்றி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கம்பைலர், டிரான்ஸ்லேட்டர், மொழி மாற்றின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஒரு ஆங்கிலத்தில் ஒருத்தர் பேசுவார், நமக்கு ஆங்கிலம் புரியாது, அது என்ன பண்ணுவாங்க, தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்களா. அதே மாதிரி நமக்கு புரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லோ லெவல் லாங்குவேஜை, அதாவது 0-1 மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் தான் கம்பைலர். அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன ஏடிஎம் மெஷின் ஆகட்டும், யூடியூப் வீடியோ ஆகட்டும், நீங்கள் செய்கிற யூபிஐ அந்த மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சி லாங்குவேஜை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 1972 தான் உருவாக்கி இருக்கிறாங்க. டென்னிஸ் ரிச் என்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பெல் லெபார்டரிஸ் அந்த லேபில் வச்சு உருவாக்குனாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கணும், இயக்கத்தளம். அதாவது இப்போ நீங்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணுறீங்க, ஐஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆப்பிள் iOS யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். மனிதர்கள் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஃபர்ஸ்ட் யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த சியை வச்சு தான் உருவாக்குனாங்க. இதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. குறிப்பாக இந்த சி லாங்குவேஜோட வேகம், புரிஞ்சுக்கிறது ஈஸி, அந்த சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது ஈஸி, அதோடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, அதனுடைய அந்த எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தனால தான் அது ரொம்ப சீக்கிரமாக வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த சி லாங்குவேஜ். இன்றைக்கி சி லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுபடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு, எம்பெடட் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் உருவாக்குறதுக்கு, ஐஓடின்னு சொல்லப்படுற அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உருவாக்குறதுக்கு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இந்த சி லாங்குவேஜ் பயன்படுது, ரொபாட்டிக்ஸ் உருவாக்குறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, இந்த ரோபோலாம் வேலை செய்யுதுன்னா அந்த சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆட்டோமொபைல் கண்ட்ரோல் சிஸ்டம், இப்போ காரு, பைக்கு, இது மாதிரி இடங்களில் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. சேட்டலைட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தையே ஆளக்கூடிய அந்த டேட்டா பேஸ் என்கிற விஷயம் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான். கம்பைலர் டெவலப்மெண்ட் சி லாங்குவேஜ், இது போன்ற எல்லா ஒரு அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சி லாங்குவேஜை வச்சு தான் நம்ம உருவாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் பிரிண்டர், டிராஃபிக் சிக்னல் எல்லாத்துலேயுமே சி ப்ரோக்ராமிங் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அதை ஒரு பிரமிப்பாக தான் பார்ப்பீங்க. எனவே சி ப்ரோக்ராமிங் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது ஒன்றுன்னு நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. இனி வருகிற காலகட்டங்களில் நாம் எப்படி சியை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது என்பதை போன்ற ப்ரோக்ராம் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து சேனலை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.